நான் சொல்லவே இல்லையே. இல்ல, பொய்களை பரப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. இல்ல, 1.5 மணி நேரத்துல இரட்டை இலக்கம்ங்கிற வார்த்தையே வரலையா வாயிலிருந்து? எப்படி கேக்குறீங்க? ஏங்க, நான் பேசாத ஒண்ணு பேசுறதா கேக்குறீங்க? எந்த அடிப்படையில் கேக்குறீங்க? இல்ல, உண்மையானா யாரோ தெருவில் வரோம், யாரோ உளறி இருப்பான், அதை கேட்டுக்கிட்டீங்க கேக்குங்க. நான் அதை பற்றி இரட்டை இலக்கம்ங்கிற பெயரே சொல்லலையே. எத்தனை தொகுதிகள் நீங்கள் கேட்பீர்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப முதன்மை செயலாளரை கேட்டபோது அவர் அங்கீகாரம் வேணும்னா 8 சட்டமன்ற உறுப்பினர்களாவது வெற்றி பெற்றிருக்கணும். அதை நினைச்சு ஒரு 12 தொகுதி கேட்கலாம். ஆனால் அது கூட என்னுடைய முடிவல்ல. எத்தனை என்பதை தலைமை கழகம் தலைமைதான் தீர்மானிக்கும் பதில் சொல்லிட்டாரு. 12ங்கிறது யாரும் யோசிக்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை. அவரது உதாரணத்துக்கு சொல்லும் போது ஒரு 12 தொகுதி கேட்கலாம், அது கூட இறுதியான முடிவல்ல. தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதான் நடக்கும் சொல்லிட்டாரு. 12 சீட்டு நாங்க எங்கேயும் கேட்கல. குறைஞ்சபட்சம் எல்லா இயக்கமும் எல்லாரும் சீட்டு ஜாஸ்தி கேட்கிறாங்க. பொது உடைமை இயக்கங்கள், காங்கிரஸ் இயக்கம், எந்த கூட்டணியிலையும் இந்த தடவை நாங்க கூடுதல் இடம் கேட்க, அது கட்சியுடைய உரிமை, அந்த தொண்டர்கள் நிர்வாகியுடைய ஆசை. அதே மாதிரிதான் நீங்க கேட்கும் போது, நானாவது சொல்லல, நீங்க பத்திரிகையாளர் நீங்க சொல்லும் பொழுது நீங்க இந்த மாதிரி எல்லாரும் கேட்கறாங்களே நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது நான் சொன்னேன், இல்ல எங்களுக்கு ஆசை இருக்கு. எங்களுக்கு குறைஞ்சபட்ச ஆசை என்ன, கட்சி அங்கீகாரம் பெற்ற மதிமுக மீண்டும் அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும்ங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமைங்கிறது நான் சொல்லியிருந்தேன். நான் அப்ப அங்கீகாரம் பெறணும் 8 சீட்டுனாச்சும் நாங்க ஜெயிக்கணும். சட்டமன்றத்தில் 8 சீட்டு ஜெயிக்கணும். 8 சீட்டு ஜெயிக்கணும்னா குறைஞ்ச 10-12 இடம்னாச்சும் நிக்கணும். இது எங்களுடைய ஆசை. அதே வேளையில் இதை முடிவெடுப்பது தலைவர் வைகோ, கூட்டணி தலைமை அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். இந்த சூழ்நிலை தான் நான் விவரித்து சொல்லியிருந்தேன்.